ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனாவும் கதிரும் கோயிலுக்கு வராங்க. அப்போ புவனேஸ்வரி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது நீங்கள் கடையை திறக்கணும்னு சொல்லிக்கிட்டு உங்கள் அப்பாவை கடை திறப்பு விழாவுக்கு நீ அழைச்சிங்க, ஆனால் அவர் வரமாட்டார்னு சொல்லிட்டார் பார்த்தீங்களா. சொல்ல போனாக்கி நான் எப்படி ஒரு அனாதையாக இருக்கிறோன்னா அதே மாதிரிக்கு தான் நீங்கள் ரெண்டு பேருமே அனாதையாக இருக்கிறீங்க. அப்படிங்கவும் இவ்வளோ சொந்த பந்தங்கள் இருந்து என்ன பிரயோஜனம், ஆனால் யாருமே இல்லாமல் அனாதை மாதிரிக்கு தானே கடையை திறக்க போகிற அப்படின்னு சொல்லவும் இதை ஜானகி கேட்டுக்கிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. தான் பொண்ணுக்கிட்ட இவ எப்படிலாம் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு. ஆனாலும் அவள் சொல்றதுல ஒரு வகையில் உண்மை தானே. நம்ம தனாவும் கதிரும் இவ்வளவு பேரும் இருந்த பிறவும் அவங்க கடையை திறக்கிறதுக்கு இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவள் சொல்றது எல்லாமே உண்மை மாதிரிக்கு தானே இருக்குது. தனா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கண்கலைங்க அழுதுகிட்டே வராங்க. இங்கே பார்த்தோம்னா தனாவும் அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ கதிர் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. புவனேஸ்வரி பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவள் வேணும்னே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறா, நீ அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத தனா அப்படின்னு சொல்லவும் அப்போ தனா சொல்றாங்க, இல்லைங்க அவ சொன்னதுல கூட உண்மை இருக்கதானே செய்யுது. எல்லாரும் இருந்தும் நம்ம ஒரு அனாதை மாதிரிக்கு தானே அந்த கடையை நாளைக்கு நம்ம திறக்க போறோம். அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்பா யாரையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் இருந்து யாருமே இல்லாத மாதிரி தானே நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்க பார்த்தோம்னா ஜானகியை தான் காட்டுறாங்க. அவங்களும் அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ மாயா வராங்க. என்ன பெரியமா எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ அங்கே கோயிலில் நடந்த எல்லா விஷயத்தையும் மாயா கிட்ட சொல்லவும் மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பெரியமா, அந்த புவனேஸ்வரி பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவள் எப்படா பிரச்சனை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறா. அதனால தான் இந்த மாதிரிக்கு தனா கிட்ட சொல்லியிருக்கிறா. நீங்கள் அவள் பேசுனதெல்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக பெரியப்பாவோட மனசு சீக்கிரத்திலே மாறுதான் செய்யும். அப்படிங்கும்போது நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நாளைக்கு கடை திறப்பு அளவுக்கு அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரிக்கு இந்த வீட்டில் இருந்தும் யாரையும் போகக்கூடாது சொல்லிட்டாரு. நான் இப்படிலாம் கேட்ட பிறகு நான் எப்படி போகாமல் இருக்க முடியும். நம்ம வீட்டிலேருந்து யாருமே போகலைன்னா தனா எந்த அளவுக்கு வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லவும் அதை நினச்சா தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உனக்கு காலையில் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குதுல்ல, பெரியப்பாவோட மனசு கண்டிப்பாக மாறும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ மாயா சீனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு சீனு, நாளைக்கு தனாவோட கடை திறப்பு விழாக்கு நம்ம ரெண்டு பேரும் போகணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு கிட்டதுமே சீனு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மையா நீ நினைச்சிட்டு இருக்கிற, மாமா யாரையுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது அவர் பேச்சை மீறி நம்ம எப்படி போக முடியும், அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படிங்கவும் என்ன சீனுன்னு இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, தனாவும் கதிருக்கும் நம்மளை விட்டா வேற யார் இருக்கிறா, பெரியப்பா வேணா இப்போ கோவத்தில் பேசியிருக்கலாம், ஆனால் அதுக்காக நம்ம போகாமல் இருந்தாக்கி அவள் கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டா, அதனால நீ வராட்டாலும் பரவாயில்ல, நான் போக தான் செய்வேன் அப்படிங்கும்போது அப்போ சீனு சொல்கிறாங்க, என்ன மையா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, மாமா பேச்சுக்கு கொஞ்சம் கூட நீ மதிப்பு மரியாதையும் கொடுக்க மாட்டியா அப்படிங்கும்போது பெரியப்பா மேலே எனக்கு ரொம்பவே மரியாதை இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் நான் என் தங்கச்சியை நான் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த புவனேஸ்வரி என்னன்னா இன்னைக்கு தனாவோட மனசு புண்படும்படியுமா இந்த மாதிரிக்கு பேசியிருக்கிறா. அதை பெரியம்மா கேட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு நம்ம யாருமே போகலைன்னா அவள் சொன்னது எல்லாமே உண்மை மாதிரிக்கு தானே இருக்கும், பெரியப்பாவை நம்ம சமாதானப்படுத்திக்கிடலாம், ஆனால் நாளைக்கு கடை திறப்பு விழாவுக்கு யார் வந்தாலும் வராட்டாலும் சரிதான், நான் போவதான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டுட்டு சீனு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ, இவ வேற எடுத்த முடிவுல பின்வாங்க மாட்டாள, இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சீனுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தலாம் ஆளுமே பார்த்தோம்னா மாயா கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜானகி சோகத்தோடு இருக்கவும் இப்ப மாயா ஜானகி கிட்ட சொல்றாங்க, பெரியமா நான் கடை திறப்பாவுக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மாயா சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா பெரியமா நான் கிளம்புறேன், பெரியப்பா என்ன சொன்னாலும் சரிதான், அது அப்புறமா பார்த்துக்கலாம், நான் ஆனா போகலன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல இருந்து யாரும் போகலன்னா தனா தாங்கிக்க மாட்டா, அதனால நான் போக தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகிட்ட தனா ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா நீங்கள் வரமாட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜானகி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. யாருமே இல்லாத அனாதை மாதிரிக்கு நாங்கள் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் ஜானகி அளவும் உடனே மாயா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. தானா நீ கவலைப்படாத, பெரியம்மாவை நான் அழைச்சிட்டு வரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் நீ சொல்கிறது உண்மையாக மாயான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நான் பெரியம்மாவை அழைச்சிட்டு வரேன், நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாயா ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, பெரியம்மா கிளம்புங்க, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா நீ சொல்கிற, அவர் பேச்சை மீறி நான் எப்படி வர முடியும் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் பெரியம்மா, இப்போ நான்
நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம கிளம்பி போகலாம் யாருக்கும் தெரியாமல். அப்படியே வந்து தெரிஞ்சாலும் பெரியப்பா கிட்ட நான் வந்து அந்த பழியை சுமந்துக்கிடுதேன், நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க, நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கவும் உடனே ஜானகியும் வந்து தனாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ரெண்டோருமே வந்து பார்த்தோம்னா கடை திறப்பு விழாவுக்கு போகிறாங்க. இவங்க ரெண்டோரையும் பார்த்ததுமே தனாவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜானகி கையால் தான் அந்த கடையை வந்து அவங்க ஓப்பன் பண்ண சொல்லவும் அவங்க ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ தனாவும் கதிரும் வந்து ஜானகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பா தான் வரல, ஆனால் நீங்கள் வந்தது நினச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு தனா சொல்லவும் அப்போ கதிரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாமா கையால் கடையை திறக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம், ஆனால் மாமா வரல, அத்தை நீங்களாவது வந்தீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுக்கிட்டு மாயாவும் ஜானகியும் வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து வாசலே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஜானகி மாயா வரதை பார்த்துட்டு ரகுராம் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பேச்சை மீறி நீ போயிருப்ப அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பத்மா சொல்கிறாங்க, அண்ணா அதாவது அண்ணி ஒன்றும் போயிருக்க மாட்டாங்க, இந்த கூட நிற்கிறா பாருங்க, இவ தான் அழைச்சிட்டு போயிருப்பானா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரகுராம் சொல்கிறாங்க, அவளை பற்றி தான் நல்லாவே தெரியும்ல, அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு முழு காரணமும் அவள் தானே, ஆனால் நீ இந்த எங்கே போச்சுது உனக்கு அறிவு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு நாளாவது என்னை எதிர்த்து பேசியிருப்பையா, ஆனால் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாயா வந்தாலோ அதுக்கு பிறகு தான் நீ எனக்கு எதிராகவே நீ திரும்ப ஆரம்பிச்சிட்ட ஜானகி, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நீ நிறைய விஷயங்களை நீ மறைக்கவும் ஆரம்பிச்சிட்ட, இது எல்லாத்துக்கானும் அந்த மாயா தான், வீட்டை விட்டு நீ போகணும், அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து வீட்டை விட்டு போறதுக்காக அவங்க முடிவு எடுத்துருந்தாங்க. ரகுராம் எடுத்த முடிவு பார்த்துட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரகு நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு ரகுராமோட அம்மா சொல்லவும் அப்போ ரகுராம் சொல்றாங்க, என்னைக்கு இவ என் பேச்சை மீறி இவ வந்து நடக்க ஆரம்பிச்சாலோ இதுக்கு பிறகு இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே ஜானகி சொல்றாங்க, இப்போ என்னங்க உங்களுக்கு நான் வீட்டை விட்டு போகணும் அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் ஜானகி வந்து வீட்டோட போற மாதிரி இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாயா வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க, பெரியமா வரமாட்டேன்னு சொன்னாங்க, நான் தான் பெரியமா வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போனேன், நீங்க தயவு செய்து என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு கொடுங்க, பெரியம்மாவை எதுவுமே சொல்லிடாதீங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா வந்து ரகுராம் கிட்ட கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ரகுராம் மனசு இறங்கவே இல்லை. அப்போ பார்க்கும்போது ரகுராம் கிட்ட வந்து அவங்க சிவா மணி அவங்க அம்மா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜானகி போறா நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் வந்து மனசு இறங்காமல் அப்படியே நின்றுட்டு இருக்கவும் அப்போ மாயா வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, பெரியப்பா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் பெரியம்மா திரும்பவும் வருவாங்க, நான் சொல்கிறது கேளுங்க, பெரியம்மா அங்கேருந்து போனதுக்கு எந்த விதத்துலையும் பெரியம்மா காரணமே கிடையாது, நான் தான் பெரியம்மாவை அழைச்சிட்டு போனேன், தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரகுராம் வந்து ஜானகி அழைச்சிட்டு வருவாங்களா, ரகுராம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.